நான் சொல்றதுக்கு முன்னே இங்க உட்காந்து நிறமா முன்னே போல் ஒரு பெண்ணு இந்த பெண்மணிகளை கேளு இத்தனை கூட அழகா இருக்குதா இல்லையான்றது. ஏமா எங்க தங்கச்சி அழகா இருக்கிறாளா இல்லையாம்மா? அழகான மூஞ்சிய பார்த்தவங்கள வெக்கப்படுறாங்க சொல்ல மாட்டாங்க. வெக்கப்படுறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அண்ணா சொல்லுங்க. எதை ஏமாத்திதான் போயிட்டு வந்து விட்டுட்டு இல்லம்மா, ஏமாத்திதான் இவங்க சொல்லிடுவாங்க. அழகாக்குதா இல்லையான்னு கேட்கறதுக்கே இதை சொல்லாம வானாவான்னு முடிக்கிறாங்க. இது அழகாக்குதுன்னு சொன்னா தப்பாயிருமா? இல்ல அழகு இல்லைன்னு சொன்னா தப்பாயிருமோ? இல்லம்மா குறையலாம் சொல்லுங்க. எங்க தங்கச்சி இதெல்லாம் இருந்ததை விட இன்னைக்கு அழகாக்குறாளா இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க இத்தனை நாள் போறா இவன் நேரத்துக்கு 3 வாட்டி சுக்கா குடுத்துருவாங்க. சுக்கா பிடி குடுக்கலையா? இன்னைக்கு ஒரே வாட்டி கூட குடுக்கல. எட்டிமட்டிக்காரி இங்க வந்துட்டுறா. எட்டிமட்டிக்காரி உலக பேசுறா. சரி நானும் பாக்கல என்ன காட்டி முக்காடு போட்டாவா அவர்தான் போச்சு. அதனால அப்படி உலகம் என்று சொல்லக்கூடியதுல என் கண்ணே பொறுக்காத அளவுக்கு அப்பேற்பட்ட அழகக்கிறமா சொல்லு. இருந்தாலும் அண்ணா தங்களோட சிறியதா ஒரு வார்த்தை அண்ணா. ஆமா பச்சை ஒரு வார்த்தோட உருவத்தோட வருத்தம் எல்லாமே என்ன தங்கா வர வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம்? தங்கா திடீரென்று உருவத்தை மாற்றிருக்கிறாய். இந்த மாற்றின உருவத்தோடு அழைத்திருக்கிறாய், என்ன காரணம்? தங்கா எடுத்து போறியா? நின்று போவ உட்கார போவ அதுதான் ஒரு 5 நிமிஷம் உட்கார வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படி குறைத்தி உருவத்தோடு அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம் தெரியும்? என்ன காரணம்னா நீ போக வேண்டும். இங்கே அரியரி நந்தா முகுந்தா வைகுந்த வாசா அத்தியுப்புறம் போக வேண்டும் என்று சொல்கிறேன். அண்ணா ஆயானே மலர்
போனது உண்டானால் அண்ணா எனக்கு கச்ச பயம் ஆகுது அண்ணா. இந்த ஆயன் என்று சொல்லக்கூடிய சாட்சி அதே ஆண்டவன் இருக்கு வரை யாரு எதற்காக நீ இருக்கிற என்று சொல்கிறாய் அண்ணா. அண்ணா விரித்த போது இந்த 60,000 வீதிலி அண்ணா இல்லையா என்னை செத்த பாம்பு அடித்து இழுத்து வந்ததை போல ஒரு அண்ணன் மனைவி என்றால் தாய்க்கு சமன்னா ஒரு தாய் என்று பாராமல் அண்ணா என் சிறிய பிடித்த அண்ணா அண்ணன் பேசிய கேட்டு பாவி துரியோதனாகப்பட்டவன் தம்பி துச்சோதனை விட்டு செத்த பாம்பை அடித்து இழுத்து வந்ததை போல அண்ணா தர என்று சொல்லி 60,000 கை சோறு என்னை இந்த 60,000 வீதிலேயே இழுத்து வந்தான் அண்ணா. அண்ணா 60ஆம் படி மேலே ஏற்றி என் ஆடையே அகத்து என்னை வஸ்திர பங்கம் செய்தானே. அப்போது நான் என்னடா சபதம் வைத்திருக்கிறேன், அதே பாவி துச்சோதனா என் இனிய கணவர் இருக்கிறதுனாலே உங்களை அடித்து மடிக்க வரையிலும் இந்த கூந்திலே முடிய மாட்டேன். இந்த கூந்தலுக்கு எண்ணெயாக உன்னோட உதரத்தை எடுத்து நான் தடவுவேன். இந்த பகரி எலும்பை எடுத்து சீப்பாக வகருவேன். உன் பக்க குடலை 16 எடுத்து என் தலைக்கு பூவாக சூட வரையிலும் நான் இந்த கூந்தலே முடிய மாட்டேன் என்று சொல்லி அந்நாளையில் சபதம் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அண்ணா. அதனால அந்த சபதம் முடியாமல் நான் அந்த அத்திபுரத்தை மெரித்து உண்டானால் கடவுளே பேசி மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி என்னை உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. என்ன உருவத்துல வச்சு நீ அந்த சபதம் பாஞ்சாலி உருவத்துல இப்ப என்ன உருவத்துல இருக்கிற குறைத்தி உருவம் அது வேற இது வேற. என்னது அது வேற இது வேற. கேட்டுவா தலைவரப்பா நாளைக்கு 11 நாளைக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு நீதி கேட்கிறோம். குறைத்தி உருவத்தில் போனா தோஷம் கிடையாதா இல்லையா? பாஞ்சாலி உருவத்துக்கு போனா தானே அது வேற உருவம் இது வேற உருவமா? தலைவர் ஏதோ ஒரு அளவுக்கு தீர்ப்பு சொல்லிங்கிறாரு. ஏதோ ஒரு அளவுக்கு இல்ல அவரும் நம்மளாட்ட கலைஞர், அதனால சொல்லிப்பாரு. கலைஞர் இல்லைனாலையும் தலைவர் வந்து தலைவரா இருந்தா கூட தெரியாது கலைஞர்